நாம ஒரு வக்கீல நம்பி பணம் கொடுக்கறோம், ஆனா அவர் வேலையும் சரியா செய்யாம பணத்தையும் திருப்பி தரலனா என்ன பண்ணுவோம்? வாங்க, அப்படி ஒரு நிஜ சம்பவத்தை கோர்ட் எப்படி டீல் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒருத்தரோட கதை இல்ல, நம்ம எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பாடம். யோசிச்சு பாருங்க, நீங்க பணம் கொடுத்த ஒரு லாயர் உங்க பணத்தையோ இல்ல டாக்குமெண்ட்ஸையோ திருப்பி தர மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஆனா இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில என்ன செய்யணும்னு தான் இந்த வழக்கு நமக்கு தெளிவா காட்டப் போகுது. சரி, இந்த முழு கதையும் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பாப்போமா? வழக்கம் போலவே ஒரு சின்ன புகார்ல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கதையோட 2 முக்கிய கதாபாத்திரங்கள். ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட கிளையண்ட் திரு எஸ் பாண்டியன், இன்னொரு பக்கம் அவரால நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் திரு சி மணிகண்டன். இவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் இந்த சட்ட போராட்டமே வெடிக்குது. கோர்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிறபடி மனுதாரரோட கம்ப்ளைண்ட் ரொம்பவே சிம்பிள். என் ஃபைல்ஸையும் நான் கொடுத்த ஃபீஸ் பணத்தையும் அந்த வக்கீல் திருப்பி தரல, அவ்வளவுதான். இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு வக்கீல் மேல ஏதாவது புகார்னா நாம உடனே கோர்ட்டுக்கு ஓட முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. முதல்ல அவங்களோட கண்ட்ரோலிங் பாடியான பார் கவுன்சில் கிட்ட தான் போகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கரெக்டான ஸ்டெப்பும் கூட. சரி, பார் கவுன்சில்ல புகார் கொடுத்தாச்சு. அதோட விஷயம் முடியலையா? அப்புறம் எதுக்கு இந்த கேஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போச்சு? வாங்க, கதையில அடுத்ததா என்ன ட்விஸ்ட்னு பார்க்கலாம். பார் கவுன்சில் இந்த புகாரை விசாரிச்சாங்க. கடைசியில ஆமா, வக்கீல் தப்பு பண்ணிருக்காருன்னு தீர்ப்பு வந்துச்சு. அவருக்கு 2 வருஷம் தொழில் செய்ய தடை விதிச்சாங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை திருப்பி தராததுக்காக எக்ஸ்ட்ராவா இன்னொரு 1 வருஷம், ஆக மொத்தம் 3 வருஷம் சஸ்பென்ஷன். இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. ஓகே, பார் கவுன்சில் அந்த லாயரை தண்டிச்சிட்டாங்க, ஃபைன். ஆனா மனுதாரர் பாண்டியனுக்கு அவரோட பணமும் ஃபைல்களும் திரும்ப கிடைச்சதா? கிடைக்கல. ஏன்னா தண்டனைங்கிறது வேற, பாதிக்கப்பட்டவருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணங்கிறது வேற. இந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் கேஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மனுதாரர் ரிட் மனோங்கிற ஒரு பவர்ஃபுல் லீகல் டூலை கையில எடுத்தார். பார் கவுன்சில் தன்னோட வேலையை சரியா செய்யாததால அவர் நேரடியா ஹைகோர்ட்டுக்கே போயிட்டாரு. நீங்க தான் இதுல தலையிட்டு என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு கேட்டிருக்காரு. இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு கேஸோட ஹைலைட்டே. ஹைகோர்ட் எப்படி இந்த சிக்கலுக்கு ஒரு புள்ளி வச்சு ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானையும் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹைகோர்ட் வெறும் தீர்ப்பு இதுதான் சொல்லி அதோட வேலையை முடிக்கல. பாதிக்கப்பட்டவருக்கு உண்மையிலே தீர்வு கிடைக்கணும்னு நினைச்சிருக்கு. அதனால இத செய்யுங்க சொல்றதோட நிறுத்திக்காம இதை எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு தெளிவான ரோட் மேப்பே போட்டு கொடுத்துட்டாங்க. கோர்ட் சொன்ன முதல் ஸ்டெப்பு டிக்ரிட்டல் ஆர்டர், அதாவது ஆணை ஆவணத்தை வாங்குறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பார் கவுன்சில் கொடுத்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதை வெறும் பேப்பரா மட்டும் வச்சிருக்காம அதை சட்டப்படி அமல்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்டா மாத்துறது தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சாதாரண சாவிய ஒரு மாஸ்டர் கீயா மாத்துற மாதிரி தான். அந்த மாஸ்டர் கீ, அதாவது டிக்ரிட்டல் ஆர்டர் கைக்கு வந்ததும் அடுத்ததா ஃபைல் பண்ண வேண்டியதுதான் எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், அதாவது செயலாக்க மனு. இது மூலியமா நாம கோர்ட்டுக்கிட்ட என்ன சொல்றோம்னா, பாருங்க, என் கையில அதிகாரப்பூர்வ உத்தரவு இருக்கு, இத உடனே நீங்க செயல்படுத்தி தரணும்னு கேக்குறோம். இதுதான் வெறும் பேச்சையும் தீர்ப்பையும் செயலா மாத்துற முக்கியமான படி. பாத்தீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எவ்வளோ தெளிவா ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுத்துருக்குன்னு. ஸ்டெப் 1, பார் கவுன்சில் கிட்ட இருந்து டிக்ரிட்டல் ஆர்டர் வாங்குங்க. ஸ்டெப் 2, அதை வச்சு கோர்ட்ல எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடுங்க. ஸ்டெப் 3, அந்த பெட்டிஷனை 4 மாசத்துக்குள்ள முடிக்கணும். இந்த கடைசி பாயிண்ட் தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா உத்தரவு போட்டுட்டு விடாம ஒரு டெட்லைனையும் செட் பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த கேஸ் விசாரணை போயிட்டு இருக்கும் போதே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்க நடக்குது. ஒரு செம ட்விஸ்ட். வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, விசாரணை கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல மனுதாரர் தரப்புல இருந்து ஒரு புதிக்குண்ட தூக்கி போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பார் கவுன்சிலால தடை செய்யப்பட்ட அந்த வக்கீல் இன்னமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்றாங்க. இது ரொம்பவே சீரியஸான குற்றச்சாட்டு. ஏன்னா இது பார் கவுன்சிலோட உத்தரவே மதிக்காத மாதிரி இருக்கு. இதை கேட்டதும் ஹைகோர்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. உடனே பார் கவுன்சிலுக்கு டைரக்ஷன் போகுது. என்ன நடக்குது அங்க, அவர் எப்படி இன்னும் பிராக்டிஸ் பண்ணலாம், உடனே இதை விசாரிச்சு உங்க தீர்ப்பை சரியா அமல்படுத்துங்கன்னு கராரா சொல்லிட்டாங்க. இதுதான் கோர்ட்டோட பவர். சரி, இப்போ இந்த கேஸோட முடிவுக்கு வருவோம். இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஆக மொத்தம் மனுதாரருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா 3 முக்கியமான விஷயங்கள். 1, அவரோட பணத்தையும் ஃபைல்ஸையும் திரும்ப வாங்குறதுக்கு ஒரு தெளிவான கோர்ட் கொடுத்த வழி. 2, 4 மாசத்துக்குள்ள தீர்வுக்கான ஒரு டெட்லைன். 3, அந்த வக்கீல் தடைய மீறி பிராக்டிஸ் பண்றாரான்னு விசாரிக்க ஒரு உத்தரவு. இது எல்லாமே அவரோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றிதான்.
பாருங்க, இந்த கேஸ் வெறும் பாண்டியன் vs மணிகண்டன் கதை கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமான ஒரு பாடம். சட்ட அமைப்பா நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியோட அணுகுனா நமக்கான நீதியை கண்டிப்பா பெற முடியும். சிஸ்டம் நமக்காக வேலை செய்யும்னு இந்த வழக்கு நிரூபிச்சிருக்கு. கடைசியா இந்த வழக்கு நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியே எழுப்புது. சட்டத்தை காப்பாத்த வேண்டியவங்களே அதை மீறினா என்ன பண்றது? பதில் சிம்பிள். ஒரு குடிமகனா நாம விழிப்போட இருக்கணும். சிஸ்டத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நீதியை நாமளே உறுதி செய்ய முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?